இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பாக பண்ணார். வந்து சொன்னபோது, சார் ராஜ்மோகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்மோகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது. இந்த மாதிரி ராஜ்மோகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்துன்னும்போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். ஏங்க சோமு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா, கடைசியாக வந்து சேர்ந்ததான் இல்லை கேட்பார். அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டானே உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்க. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க அவர் எல்லாமே சோமு வந்து எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, சோமு எதுவுமே கேட்கல, வந்து நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணது தான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும். ரொம்ப இது பண்ணது. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கான்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவில் திருத்துறதுக்கு ஒரு பாடுபடாதுன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் வந்து அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன். இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசர் அதை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த படம் ஜெயிக்குதோ, ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது, அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.